வெயிட் கெயின் டிரான்ஸ்மிஷனுக்கு ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஜிம்முக்கு போனதுக்கப்புறம் என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எதுக்காக சாப்பிடணும், ஸோ ஃபுல்லாக சயின்டிஃபிக் அண்ட் டீட்டெயில்ஸாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் வெயிட் கெயின் டிரான்ஸ்மிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட கடைசியில் 50 கிலோ இருக்க ஒருத்தனும் 90 கிலோ இருக்க இன்னொருத்தனும் அவங்க மீலை எப்படி கஸ்டமைஸ் பண்ணி சாப்பிட்றாங்கன்னு சொல்லி எக்ஸாம்பிளோட சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே. பார்ட் 1 கால்குலேஷன். நீங்க வெயிட் கெயின் பண்ண திங்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு, தெரியுமா? தெரியலன்னா பரவாயில்ல, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ நீங்க ஒரு வாரத்தில் 1/2 கிலோ ஏத்தனா பாடி வெயிட் இன்டு 2.2 இன்டு 14 + 500. இதே நீங்க ஒரு வாரத்தில் 1 கிலோ ஏத்தனா பாடி வெயிட் இன்டு 2.2 இன்டு 14 + 1000. அப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா நீங்க வாரத்தில் 1 கிலோ ஏத்துறதுக்கும் 1/2 கிலோ ஏத்துறதுக்கும் என்ன கலோரிஸ் வேணும்னு தெரிஞ்சிடும். இப்போ ஒல்லியா இருக்கிறதே நிறைய ரேஞ்ச் இருக்கு. சில பேர் காத்தடிச்சா பறக்க மாதிரி இருப்பாங்க, சில பேர் நார்மலா ஒல்லியா இருப்பாங்க, சில பேர் ஃபேக்டோட ஒல்லியா இருப்பாங்க. இதுல நீங்க எந்த மாதிரி இருக்கீங்கன்னு தெரிஞ்சு ஒரு வாரத்தில் 1 கிலோ ஏத்துறோமா இல்ல 1/2 கிலோ ஏத்துறோமான்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ண போறது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான். இந்த ஃபுட் கலோரிஸ்லாம் ட்ராக் பண்ணதுக்கு ஹெல்த்தி மை ஃபிட்னஸ் ஆப் யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். ஸோ இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 48 கிலோ இருக்கீங்கன்னா வாரத்தில் 6 கிலோ ஏத்துனா 48 இன்டு 2.2 இன்டு 14 + 500 ஏத்துனீங்கன்னா 1978 கலரியை வச்சு ஃபுட்டை நீ பேஸ் பண்ணி சாப்பிடலாம். சரி, நீ சாப்பிட்றதுக்கு ஃபார்முலாலாம் சொல்லிட்டா என்ன ஃபுட்ரா சாப்பிடணும்னு கேட்டா, ஸோ அதுதான் பார்ட் 2 சூப்பர் ஃபுட்ஸ். பேசிக்கலி அந்த கலரி நம்பர் கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது, அந்த கலரி நம்பரோட எந்த ஃபுட்ஸ் லெவலை வச்சு சாப்பிடணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அது தெரியலன்னா அதுவும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ எல்லா பாடி பில்டர், ஆக்டர்ஸ், மாடல்ஸ் அவங்க யூஸ் பண்ற வெயிட் கெயின் ஃபுட், மசில் கெயின் ஃபுட் தான் இந்த லிஸ்ட்ல பார்க்க போறோம். வெயிட் கெயின் சூப்பர் ஃபுட் நம்பர் 1 ஒயிட் ரைஸ். இது மதியான வேலையில சாப்பிடலாம். 300 இருந்து ஒரு 400 கிராம் வரையும் சாப்பிடலாம். நம்பர் 2 ஸ்வீட் பொட்டேட்டோ. இது நீங்க மதிய வேலையில ஒயிட் ரைஸோட வச்சு சாப்பிடலாம். இது நீங்க 250 இருந்து 300 கிராம் வரையும் ஏம் பண்ணலாம். நம்பர் 3 வெயிட் கெயின் ஃபுட் பீனட்ஸ். இது நீங்க ஒரு மார்னிங் வேலையும் ஈவினிங் வேலையும் சாப்பிடலாம் ஸ்நாக்ஸா. இது நீங்க ஒரு 50 இருந்து 100 கிராம் வரையும் ஏம் பண்ணலாம். நம்பர் 4 வெயிட் கெயின் ஃபுட் சீஸ் லைஸ். ஒரு குட்டி சீஸ் லைஸ் எடுத்தீங்கன்னா 100 இருந்து 150 கிராம் வரையும் கலோரிஸ் இருக்கும். இது நீங்க ஒரு மார்னிங் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸா சாப்பிடலாம். 1 இருந்து 2 சீஸ் லைஸ் சாப்பிட்டா மட்டும் போதும். வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பர் ஃபுட் நம்பர் 5 ஹோல் எக். வெயிட் கெயின் சக்சஸ்ஃபுல்லா பண்ண ஒருத்தன் கூட அவன் டயட்ல இந்த எக்கை ஆட் பண்ணாம இருக்கவே மாட்டான். அண்ட் அதே கேஸ் தான் நானும். நீங்களும் உங்க டயட்ல இந்த முட்டையை கண்டிப்பா ஆட் பண்ணி ஆகணும், ஏன்னா ஹைலி ரெக்கமெண்டட். அப்புறம் இந்த பாடி பில்டிங் பண்றவங்க, ஃபிட்னஸ் பண்றவங்க எதுக்கு அவங்க டயட்ல முட்டையை கண்டிப்பா ஆட் பண்றாங்கன்னா, ப்ரோட்டீன் இருக்கு, குட் ஃபேட் இருக்கு, கலோரிஸ் நிறைய இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த முட்டையை சாப்பிடறதுனால ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே கிடைக்குது. நீங்க 1 இருந்து 4 முட்டையை வெளியே சாப்பிடலாம். நம்பர் 6 சூப்பர் ஃபுட் பனானா. பேசிக்கலி இந்த வாழைப்பழம் ஏன் ரொம்ப சூப்பர் ஃபுட்னா, இருக்கலே ரொம்ப ஹெல்த்தி அண்ட் சீப்பஸ்டா கிடைக்கிறது இந்த பனானா தான். ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி இல்ல காலையில இல்ல ஈவினிங் ஏதாவது ஒரு 2 நேரத்துல சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பர் ஃபுட் நம்பர் 7 and 8 நட்ஸ் டைரி ப்ராடக்ட். இப்போ நீங்க நட்ஸ், ஆல்மண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஹேண்ட்ஃபுல்லா எடுத்துக்கலாம், மோர் தென் எனஃப். டைரி ப்ராடக்ட் பொறுத்தளவு மில்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா 250 இருந்து 350 ml எடுத்துக்கலாம். இப்போ மில்க் இல்லாம பன்னீர், கேர்டு தேவைப்பட்டா நீங்க ஒரு வெஜிடேரியன் இருந்தா அதையும் எடுத்துக்கலாம். ஏன்னா ப்ரோ வெயிட் கெயினுக்கு இவ்வளவு சாப்பிடணுமா கேட்டா உங்க மைண்ட் வைஸ் எனக்கு நல்லாவே புரியுது. பட் பெரிய டிஸ்க்ளைமர் என்னன்னா, நான் சொன்ன ஃபுட்ஸ் எல்லாமே இதே குவான்டிட்டியில சாப்பிடக்கூடாது. இப்போ நீங்க வெயிட் கெயின் பண்ண போறீங்கன்னா எல்லா ஃபுட்ஸும் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடாது, மாத்தி சாப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல இப்போ நீங்க முட்டை, பீனட், ஸ்வீட் பொட்டேட்டோ இது மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். இன்னொரு பீரியட் ஆஃப் டைம்ல ஒயிட் ரைஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ, நட்ஸ் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்கலி இது வந்து நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, நான் சொன்ன ஃபுட்ஸ்ல நீங்க ஏதாவது ஒரு ஃபுட்டை ஹேண்ட் பிக் பண்ணி உங்க பாடி வெயிட்டோட எந்த கலரிஸ் வருதோ அந்த கலரிஸோட நீங்க சாப்பிட்டா உங்க வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெயிட் கெயினுக்கு ஃபுட்டு மட்டும் சாப்பிட்டா போதுமாடான்னு கேட்டா அதான் இல்ல. பார்ட் 3 சப்ளிமெண்ட். இந்த சப்ளிமெண்ட்ல பண்ணக்கூடாது என்னன்னு சொல்லிடுறேன். மாஸ் கெய்னர். இந்த மாஸ் கெய்னர்ல இருக்கலே சர்க்கரையும் அண்ட் எம்டி கேலரிஸ் மட்டும்தான் இருக்கு. அதுக்கு கடையில் நீங்க ஒரு பிஸ்கட்டை வாங்கி சாப்பிடுவேன்னா அதுலயும் அதே கேலரிஸ் தான் இருக்கு. ஸோ நீங்க ஃபாஸ்டாக வெயிட் கெயின் பண்றதுக்கு 3 சப்ளிமெண்ட் தான் நான் உங்களுக்கு சொல்லிப்பேன். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிரியேட்டிங். 20 நாளே ரொம்ப சேஞ்ச் தெரியும். இந்த சப்ளிமெண்ட்ல 2 மேஜரான பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது 100% நேச்சுரலான சப்ளிமெண்ட் தான். அண்ட் ரெண்டாவது ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, இருக்கலே ரொம்ப கம்மியான ரேட்ல 1000 ரூபாய்க்குள்ள இருக்கிறதா ஒரே வெயிட் கெயின் பவுடர் தான் இது. அண்ட் ரெண்டாவது ஒன்று வந்து வே ப்ரோட்டீன். இது எதுக்கு இந்த யூஸ் பண்றோம்னா, இப்போ நீங்க ஒரு அப்பர் டைட்டா இருக்கீங்கன்னா, அதாவது கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லா இருக்குதுன்னா, நீங்க ஒரு சாலிட் ஃபுட்ஸ் உங்களை ஃபுல்லா எடுக்க முடியலன்னா இந்த வே ப்ரோட்டீன் நீங்க யூஸ் பண்ணலாம். உங்க வெயிட் கெயினுக்கு இந்த வே ப்ரோட்டீன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து மூணாவதா பார்க்க போற சப்ளிமெண்ட் தான் ப்ரீ ஒர்க் அவுட். இப்போ நீங்க ஒரு வெயிட் தூக்குறீங்கன்னா அந்த வெயிட் தூக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது தான் இந்த ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட். இப்போ நீங்க காலேஜுக்கு போயிட்டு, ஸ்கூலுக்கு போயிட்டு, ஒர்க்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் போறப்ப தூக்கமா வரும். அதுக்கு இந்த யூஸ்ஃபுல்லா இருக்க பேர் தான் ப்ரீ ஒர்க் அவுட். அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த ப்ரீ ஒர்க் அவுட்ல கெஃபைன் குவான்டிட்டி அதிகமாவே இருக்கும். பார்ட் 4 போனஸ் வெயிட் கெயின் ஃபுட். இப்போ நீங்க வெயிட் கெயின் பண்ணா எப்படி சாப்பிடணும், எதுக்காக சாப்பிடணும், என்ன சாப்பிடணும்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அது சாப்பிட்றதாண்டா பிரச்சனை அப்படின்னு கேட்டா உங்க மைண்ட் வைஸ் நல்லாவே எனக்கு கேட்குது. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு நான் 3 போனஸ் ஃபுட் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாயிருதான் நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த சீட் கோட். நம்ம சின்ன வயசுல ஒய்சிடி கேம் விளாண்டுருப்போம், பார்த்துருப்போம், இப்போ கூட விளாண்டுட்டு இருப்போம். அதை போலீஸ் ஏதாவது பிடிச்சாங்கன்னா சீட் கோட் போட்டு ஏமாத்திட்டு போவோம். ஸோ அதே மாதிரி தான் இது. சீட் கோட் நம்பர் 1 கீ அண்ட் பட்டர். சீட் கோட் நம்பர் 2 ஆலிவ் ஆயில் அண்ட் கோகோனட் ஆயில்.
சீட் கோட் நம்பர் 3 ஹனி அண்ட் கெச்சப். பேசிக்கா இப்ப நான் சொன்ன ஃபுட்ஸ்ல காமன் பேட்டர்ன் என்னன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தாலே 100 கேலரிஸ் இருக்கும். இப்போ நீங்க ஒரு 2000 கேலரி சாப்பிட்டே ஆகணும்னா அது முக்கி நீங்க 1500 கேலரி தான் சாப்பிட முடியுதுன்னா, பேலன்ஸ் இந்த 300ல இருந்து 400 கேலரி என்ன சாப்பிடுறதுன்னு தெரியாம இருக்கப்பதான் ஒரு ஸ்பூன் ஹனியோ இல்ல நீங்க சாப்பிடறப்ப ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊத்துனீங்கன்னா நீங்க சாப்பிடறதுக்கு அந்த கேலரிஸ்க்கு கரெக்டா லிமிட்காக கொண்டு வர முடியும். இந்த சீட் கோட்ல இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா, இது நீங்க யார்ட்டையா சொன்னா அதை அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நீங்க பேசிக்கா ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் கீ இல்லைன்னா ஆயில் எடுத்து ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே வேஸ்ட். ஏன்னா அதுல ஃபேட் கண்டென்ட் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனால லிமிட்டா யூஸ் பண்ணா ரொம்ப நல்லது. பார்ட் 5 த எக்ஸசைஸ். சாப்பிட்டா மட்டும் வெயிட் கெயின் ஆயிருமா கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதை நீங்க எக்ஸசைஸும் பண்ணணும். இதுல நான் ஒரு 6 எக்ஸசைஸ் சொல்ல போறேன் ஃபாஸ்டா வெயிட் கெயின் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஹரிசாண்டல் புஷிங், செகண்ட் ஒன்று வந்து வெர்டிகல் புஷிங், தேர்ட் ஒன்று வந்து ஹரிசாண்டல் புல்லிங், ஃபோர்த் ஒன்று வந்து வெர்டிகல் புல்லிங், ஃபிஃப்த் ஒன்று வந்து லோயர் பாடி புஷிங், சிக்ஸ்த் ஒன்று வந்து லோயர் பாடி புல்லிங். இதில் நான் ஃபர்ஸ்ட் 3 தான் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். ஹரிசாண்டல் புஷிங்ல நீங்க ஹரிசாண்டல் ஷேப்ல படுத்துக்கிட்டு வெயிட் லிஃப்ட் பண்ற பேர் தான் ஹரிசாண்டல் புஷிங். இது நீங்க பண்றப்ப செஸ்ட், ஷோல்டர், ட்ரைசெப் இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகி வெயிட் கெயின் ஆகும். இதுல ஒரு எக்ஸசைஸ்லயும் ஒரு டார்கெட் வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் புஷிங்ல ஒரு பெஞ்ச் பிரஸ் ஒரு டார்கெட். இப்போ ரைட் சைட் 30 kg லெஃப்ட் சைட் 30 kg பண்ணி லிஃப்ட் பண்ணுங்க. 8 to 12 கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்க பாடி அதுக்கு அடாப்ட் ஆயிரும். அண்ட் செகண்ட் ஒன்று பாத்தீங்கன்னா வெர்டிகல் புஷிங். ஹரிசாண்டல் இதுல ஹரிசாண்டல் மாதிரி ஷேப் மாதிரி படுத்திக்கிட்டீங்க. அதே மாதிரி வெர்டிகல் இதுல வெர்டிகல் ஷேப்ல உட்காந்துக்கிட்டு அந்த லிஃப்ட் பண்ணணும். லிஃப்ட் பண்ணும்போது அந்த ஷோல்டர் வந்து பிரஸ் ஆகி வெயிட் கெயின் ஆகும். இது டார்கெட் என்ன பாத்தீங்கன்னா 40 kg, ரைட் சைட் 20 kg லெஃப்ட் சைட் 20 kg வச்சு டார்கெட் பண்ணி 40 kg போடுங்க. அடுத்த தேர்ட் ஒன்று பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் புல்லிங். ஹரிசாண்டல் எந்த மாதிரி ஷேப்ல இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த வீடியோல தெரிய மாதிரி ஹரிசாண்டல் புல்லிங் போடுங்க. இது பண்ணும்போது உங்க டார்கெட் என்னன்னா ரைட் சைட் 30 kg லெஃப்ட் சைட் 30 kg வச்சு பண்ணுங்க. அவ்வளவுதான் அந்த 3 எக்ஸசைஸ் முடிஞ்சு. அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த சீப்பஸ்ட் ஃபுட் வெயிட் கெயினுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபுட்டா வெயிட் கெயின் சொல்றேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. அடுத்த வீடியோ பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெற்றியோட நன்றி.